அன்பு அஸ்ட்ராலஜி சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அனைவருக்கும் வணக்கம். இருவர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் கிரகங்களின் நகர்வு நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் 8/5/2026 வெள்ளிக்கிழமை அந்த கிரகங்கள் அமர்ந்துள்ள நிலையை பார்த்தால், சந்திரன் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் மாலை 5 மணி வரை. அவர் சூரியன் உத்திராட நட்சத்திரத்திலும், அதன் பிறகு சந்திரனின் சொந்த நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்திலும் சஞ்சரிக்கின்றார். அதே நேரத்தில் சூரியன் மேசராசியில், சுக்கிரன் பரணி நட்சத்திரத்தில் பலமாக அமைந்துள்ளார். இந்த நிலைகள் 12 ராசிகளுக்கும் தரும் விரிவான பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. மேசம். இன்று உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்கு நட்பு கிரகமான சூரியன் பரணியில் அமர்ந்திருப்பது உங்கள் கௌரவத்தை உயர்த்தும் நண்பர்களே. இன்று மாலை வரை தொழில் மற்றும் வேலை விஷயங்களில் அதிக கவனம் தேவை. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுக்கள் நடக்கும். தனவரவை பொறுத்தவரை இன்று சீராக இருக்கும். இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது என்பதால் துணிச்சலாக புதிய முயற்சியில் இறங்கலாம். மாலைக்கு மேல் உங்கள் எண்ணங்கள் யாவும் ஈடேறும். ரிஷபம். இன்று பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட தூர பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் பலமாக இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அந்யோன்யமும் கூடும். பணப்புழக்கம் இன்று திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறைய தொடங்கும். தந்தை வழியில் சில ஆதாயங்கள் இன்று உங்களுக்கு கிடைக்கும். மாலை நேரத்திற்கு பிறகு எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு நீண்டகால லாபத்தை தரும். மிதுனம். இன்று நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் நிலவுகிறது. எனவே முக்கியமான ஆவணங்களில் கையெழுத்துவதை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. தேவையற்ற வாக்குவாதங்கள் மனக்கசப்பை உண்டாக்கலாம். தனவரவு தடைபடாது என்றாலும் வீண் செலவுகள் உங்களை தேடி வரும். மாலை 5 மணிக்கு மேல் சந்திரனின் நட்சத்திர மாற்றம் ஓரளவிற்கு நிம்மதியை தரும் என்றாலும் அமைதியாக இருப்பது இன்று உங்களுக்கு மிக மிக நல்லது நண்பர்களே. கடகம். இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது சிறப்பான பலன்களை தரும். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும். கூட்டுத் தொழில் செய்வர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். தனலாபம் அபாரமாக இருக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். மாலைக்கு மேல் சந்திரன் பலம் அதிகரிப்பதால் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நினைக்கும். சிம்மம். இன்று ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது உங்களுக்கு யோகமான அமைப்பு. இன்று உங்கள் எதிர்ப்புகள் யாவும் தவிடுபடியாகும். வழக்கு விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். குடும்பத்தில் மூத்தோர்களின் ஆசை உங்களுக்கு பலம் சேர்க்கும். தனவரவு இன்று நீங்கள் எதிர்பார்க்காத வகையில் இருக்கும். மாலை 5 மணிக்கு மேல் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் நீங்கி புதிய மாற்றங்கள் உண்டாகும். கன்னி ராசி. இன்று உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் பிள்ளைகளால் பெருமை சேரும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் வர வாய்ப்புள்ளது. குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். இன்று சேமிப்புகள் அதிகரிக்கும். மாலை நேரத்திற்கு பிறகு உங்கள் அறிவுத்திறனை வெளிப்படும். புதிய முதலீடுகள் செய்ய இன்று உகந்த நாள். கலைத்துறையினருக்கு பொற்காலமான காலம். இன்றைய நல்ல நாளாக அமையும். துலாம். இன்று உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிப்பதால் வாகன யோகம் உண்டாகும். வீடு மாற்றம் அல்லது பழுதுபார்க்கும் பணிகளை இன்று மேற்கொள்ளலாம். குடும்பத்தில் தாயாரின் உடல்நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். தனவரவு சுமாராக இருந்தாலும் சேமிப்பால் சமாளிப்பீர்கள். மாலைக்கு மேல் உங்கள் வேலைகளில் வேகம் கூடும். உறவினர்களிடம் இருந்த பகைகள் மறைந்து நட்பு மலரும். விருச்சிகம். இன்று மிகவும் தைரியமும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இளைய சகோதரர்கள் உங்களுக்கு பெரும் உதவியாக இருப்பார்கள். குடும்பத்தில் நிலை வந்த இருவழி நிலைகள் மாறும். பண வரவு சீராக இருக்கும். இன்று கொடுக்கல் வாங்கலில் லாபம் கிடைக்கும். மாலை 5 மணிக்கு மேல் சந்திரன் திருவோண நட்சத்திரம் மாறுவதால் ஆன்மீக பயணங்கள் மற்றும் புனித நீராடல் போன்றவற்றில் ஆர்வம் காட்டும் சூழல்கள் அமையும். தனுசு. இன்று தனஸ்தானத்தில் சந்திரன் பலமாக இருப்பதால் பணப்பழக்கம் மிக சீராக இருக்கும். உங்கள் பேச்சாற்றல் காரியங்களை சாதிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதிய சேமிப்பு திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். மாலை நேரத்திற்கு பிறகு நண்பர்கள் வழியில் சில ஆதாயங்கள் உண்டு. இன்று நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் பொருளாதார ரீதியாக உங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லும் நண்பர்களே. மகரம். இன்று சந்திரன் உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பதால் மன தெளிவு உண்டாகும். நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்கும். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். தனவரவு இன்று திருப்தி தரும். மாலை 5 மணிக்கு மேல் சந்திரன் உங்கள் நட்சத்திரமான திருவோணத்திற்கு மாறுவது
உங்களுக்கு பெரும் பலத்தை தரும். தடைப்பட்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இன்று மலமளவென முடிவடையும். கும்பம், இன்று சந்திரன் 12ஆம் இடத்தில் இருப்பதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். வெளியூர் மற்றும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் ஆதாயம் உண்டு. குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வந்து போகலாம். விட்டு கொடுத்து போவது நல்லது. தனவரவு வந்த வேகத்திலேயே செலவாக வாய்ப்புள்ளது. எனவே சிக்கனமாக இருப்பது நன்மை. மாலை 5 மணிக்கு மேல் மன அழுத்தம் குறைந்து நிம்மதியான உறக்கம் கிட்டும். மீனம், இன்று உங்களுக்கு லாபஸ்தானம் மிக வலுவாக உள்ளது. தொட்டதெல்லாம் துவங்கும். குடும்பத்தில் அமைதியும் சுமூகமும் நிலவும். இன்று நீங்கள் செய்யும் முதலீடுகள் பன்மடங்கு பெருகும். மூத்த சகோதரர்களின் ஆதரவு உங்களுக்கு பெரும் பலமாக இருக்கும். மாலை நேரத்திற்கு பிறகு சமூகத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் உயரும். அரசாங்க வழி ஆதாயங்கள் வந்து சேரும். வாழ்க்கையில் கிரகங்களின் மாற்றங்களை அறிந்து செயல்படுவது நமது ஒரு பாதுகாப்பை தரும் நண்பர்களே. உங்கள் நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு வலுவகிக்கும். இறைவனர்களால் எல்லோரும் நன்றாக இருப்போம். எனக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனி செய்யப்போவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். வீடியோவை அனைவருக்கும் பகிர்ந்து எனக்கு உதவுங்கள். உங்கள் ஆக்கமும் ஊக்கமும் எனக்கு பெரும் உதவியாக இருக்கும். மேலும் மேலும் புதிய புதிய வீடியோக்கள் போடுவதற்கும் ஜோதிட ஆராய்ச்சிகள் செய்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு அதை கொண்டு சேர்க்கும் பணியில் நான் உள்ளேன். நன்றி.